ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் லைக் நம்ம ஊரில், அதுக்கப்புறம் நம்ம இதுவரையும் கேள்விப்பட்ட ஒரு சில அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய படங்கள்லாம் என்ன, அந்த படங்களில் இருக்கக்கூடிய அந்த அர்பன் லெஜெண்ட் கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது இரும்புரை அரசன். இரும்புரை அரசன் மரகத நாணயத்துல ஒரு கேரக்டராவே வந்திருக்கு, ஒரு மெயின் கேரக்டரா. அந்த மரகத நாணயம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டோனை யாராவது எடுத்தாங்கன்னா இரும்புரை அரசன் கொன்றுவார். பிகாஸ் அவருக்கு அந்த ஒரு கல்லு மேல அன்பு இல்லைன்னா அது மேல ஒரு ஈர்ப்பு. ஸோ இதன் காரணமே அந்த ஒரு ஸ்டோனை யாராவது எடுத்து அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களை கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த ஒரு படத்தை பொறுத்தவரை. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன் தான். பட் இரும்புரை அரசன் ஒரு கிங் ஆக்சுவலாவே இருக்காரு. இந்த ஒரு கிங்கை வச்சு அந்த ஊர் சார்ந்த மக்களால் பேசப்பட்ட ஒரு சில வதந்திகள் இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல மன்னர்கள் கட்டின கோயில்ல நகைகள் இருக்கு, பணங்கள் இருக்கு. அதை எடுக்க போனா அந்த மன்னரோட ஆவி கொன்றும். இது மாதிரியான ஒரு சில கதைகளும் கிராமப்புறங்கள்ல இருக்கு. இதை வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சு அதுல அந்த மரகத நாணயம்ன்ற அந்த ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோனை இந்த ஸ்டோரியில டைரக்டர் புகுத்தி அந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டோரிக்கு கரெக்டா அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல கதையை அந்த டைரக்டர் இயக்கியிருப்பாரு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது முஞ்சியா. இந்த ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். படத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அவனோட வயசு அதிகமா இருக்க பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். ஆனா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ரிச்சுவல் பண்ண ட்ரை பண்ணும்போது விபரீதமா அவனே அடிபட்டு ஒரு சபிக்கப்பட்ட மரத்து கீழே செத்துருவான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போதே செத்துட்டான். இவன் ஆசை நிறைவேறல, அதுவும் சின்ன வயசுலேயே செத்துட்டான்றனால இவன் வந்து நிறைவேறாத ஒரு சக்தியா வந்து வெளியே வருவான்றதுக்காக அந்த மரத்திலேயே வச்சு அவனை சீல் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான கிராமப்புற கதைகள் நார்த் இந்தியன் ஸ்டைலில் முஞ்சியாவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இதை வச்சு நிறைய ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. அது இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஊர் கிராமப்புறங்களில் குழந்தைகள் மத்தியில் பெரியவங்க மத்தியில் வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்பட்ட ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. ஸோ அதை வச்சு தழுவி தான் இந்த முஞ்சியா படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது காந்தாரா. இந்த ஒரு படம் ஒரு டைப் ஆஃப் அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி அண்ட் ஒரு சாமி படம் மாதிரியான ஸ்டைல்லையும் இது மூவ் ஆகும். மஞ்சூர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்றி உருவம் கொண்ட கடவுள் அங்க இருக்க மக்கள் வழிபடுறாங்க. அங்க அதுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த டைம்ல ஹீரோட அப்பா மஞ்சூர்லி அந்த ஒரு தெய்வமா மாறி ஆட்டம் போட்டு மறைஞ்சிடறாரு. இதை பேஸ் பண்ணி அந்த ஊர்ல நடக்கக்கூடிய கதைக்களம், அந்த ஒரு ஊர் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, அதுக்கு அந்த தெய்வம் வந்து என்ன பண்ணுது இப்படின்ற பல விஷயங்களை நோக்கி தான் அந்த படம் போகும். அதுல அர்பன் லெஜெண்ட்ஸ் டைப் ஆஃப் ஸ்டோரியா போறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாமி வருது, தென் இதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப மர்மமா இருக்கும். இந்த கடவுளை பேஸ் பண்ணி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா அந்த ஒரு படத்துல வந்து ட்ராக் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கான ஃபுல் ஆர்ஜின், ஏன் அந்த ஒரு காட்டுக்குள்ள பன்றி உருவத்துல வந்து கடவுள் சுத்துறாரு, ஏன் மனிதர்கள் மறைஞ்சிடறாங்க, இந்த மாதிரி அந்த பஞ்சூர்லி தெய்வத்தை வந்து உள்ள அந்த சாமி ஆடுறவங்க வந்து ஏன் மறையிறாங்க. ஸோ இது மாதிரியான பல மிஸ்டேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2ல தான் வந்து விடை சொல்ல போறாங்க. இது வந்து அந்த ஊர் மக்களால பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. லைக் சாமின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த சாமி வந்து சாமி ஆடும்போது ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணும், காட்டுக்கு போகும்போது இதெல்லாம் நடக்கும், பேய் பின்னாடி வரும், பேயை துரத்தும், அப்படிலாம் நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்க ஊர்ல சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி தழுவி எடுத்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது அம்புலி. கண்டிப்பா எல்லாருமே இந்த படம் பார்த்திருப்பீங்க. அம்புலி மாமா, அம்புலி வந்துருவான், பிடிச்சி கொடுத்துருவேன், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஊர்ல பாட்டி தாத்தா அம்மா எல்லாம் இந்த மாதிரி சொல்லி இல்ல மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி நம்ம கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். நிச்சயமா இந்த ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் மாதிரி. இது வந்து நைட்டு ஆடு மாடெல்லாம் அடிச்சு கொண்டுரும், மனுஷங்களையும் வந்து அடிச்சு கொண்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. இப்போ இது வந்து கம்மியாயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல லைக் ஏர்லி 2090s டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பலரும் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான் டைரக்டர்ஸ் இதை டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இது பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆக்சுவலாக ஒரு குழந்தை பிறந்ததா எங்கள்கிட்ட ஒரு பிரசவம் பண்ண ஒரு பாட்டி சொன்னாங்க. அதையெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு படத்தை இந்த ஒரு விஷயத்தெல்லாம் டிசைன் பண்ணோம் அப்படின்னு அந்த படத்தை எடுத்த டைரக்டர்ஸே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ராங் டர்ன். ஸோ ராங் டர்ன் படங்களை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஒரு குடும்பம், ஒரு வித்தியாசமான ஒரு மிருக ஜந்து குடும்பம் மாதிரி, ஒரு மியூட்டேட் கிரியேச்சர்ஸ் மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் ஜாக்கிங் போகிற வரவங்க, டூருக்கு போகிற வரவங்க எல்லாரையும் பிளான் பண்ணி அவங்கள அந்த ஒரு காட்டுக்குள்ளேயே இருக்க வச்சு தேடி தேடி அடித்து அவங்கள அப்படியே மனித கறியை திங்கிற ஒரு கும்பலாக கொடூரமாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் ஷானி பீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவனுக்கு வந்து 14 குழந்தைங்க வேற, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். லண்டன் சைடு வந்து பூர்வீகம் இவங்களுக்கு இப்படி இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஃபேமிலி இவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 25 வருஷத்துல 1000 பேரை கொண்டிருக்காங்களாம். 1000 பேரை கொடூரமா கொன்னு அவங்கள எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க குடும்பமா. இப்படி கேனபிலிசம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கிரைம் பண்ணதுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து இந்த குடும்பத்தை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கானுங்க. இவ்வளவு ஒரு கொடூரமா, ஒரு ஈவரக்கமே இல்லாம அப்படி இருந்த இந்த ஒரு ஸ்டோரியை வச்சுதான் ராங் டர்ன், அப்புறம் இந்த செயின்ஸா படங்கள் எல்லாம், இந்த ஸ்டோரி இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய நாவல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர்ஸே ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது ட்வைலைட் சாகா. ட்வைலைட் சாகாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளில் பெரிய ஒரு பேச்சு பொருள், அதாவது ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி ஒன்று ஓடிட்டு இருக்காது. என்னன்னா பர்டிகுலர் ஹியூமன்ஸ் ஃபுல் மூன் வர டைம்ல இல்லைனா உல்ஃப் டைப் ஆஃப் ஒரு ஃபேமிலி கிளானை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து உல்ஃபாவும் மாறிக்குவாங்க, அதே நேரத்தில் மறுபடியும் நார்மல் ஹியூமனாகவும் சகஜமாக இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு தனி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கள தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் ஒரு வழிபாடு தளம் இருக்கு. அந்த நேரங்களில் மட்டும் அந்த மாதிரி உல்ஃப் மாதிரி மாறிக்குவாங்க. அவங்களுக்கு மனித ரத்தம் குடிக்கிறது பிடிக்கும். அப்பப்போ தேடி தேடி வேட்டையாடி மனுஷங்களை கொண்டு அவங்க ரத்தத்தை குடிச்சு வாழ்ந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடிய டாம் க்ரூஸ், அவர்லாம் ஒரு வேம்பயர் தான், அவருக்கு வயசே ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சின்ன ஃபேன் தியரி ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி வெளிநாடுகளில் இதை வச்சு பெருசா ஒரு நம்பகத்தன்மையும் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம் பிரான்ச்சைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்வைலைட் சாகா. ஸோ இந்த ஒரு சாகால இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி இதை தழுவி தான் இருக்கும். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸை டோட்டலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது டோட்டலி ஒரு கற்பனை உலகம்டா. இது இப்படி ஒன்று இல்லவே இல்லை. இது வந்து ஒரு அமானுஷ உலகம், கற்பனை உலகம். இதுவரையும் வந்து மனிதர்கள் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் அங்கே வெளிநாடுகளில் இதை வச்சுமே ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்கு. லைக் நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் மாதிரி, நம்ம வந்து அப்சைடில் இருக்கோம், நமக்கு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் வேர்ல்டு இருக்குது, டார்க் மேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில அந்த ஊர் கதைகள்னு சொல்லுவாங்களா நம்ம ஊர்ல, எப்படி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் கதைகள், டெமகார்கன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை சின்ன வயசுல இருந்து பார்த்து ஏன் இதை நம்ம வந்து ஸ்டோரி அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டைரக்டர்ஸ் அவங்களோட சின்ன வயசுல கேட்கப்பட்ட இந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி அவங்க டோட்டலா வேற ஒரு கதையா மாத்தி இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வரக்கூடிய வெக்னா, அப்சைட் டவுன்ஸ், டெமகார்கன்ஸ் இதெல்லாம் இமேஜினரியா இவங்களோட ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸா, ஃபிக்ஷனல் வேர்ல்டா பார்த்தாலுமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்பார்க்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இந்த அப்சைட் டவுன் இது தாண்டி அங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு, அது வெளியே வந்ததுன்னா நம்ம உலகமே காலி. ஸோ இப்படி ஒரு கதைகள்லாம் அவங்க ஊர்ல சொல்லியிருப்பாங்களே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கருவாவே இருந்திருக்கு. இது மாதிரி இன்னுமே நிறைய அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸை வச்சு எடுக்கப்பட்ட கதைகள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கான பார்ட் வீடியோ வேணாலும் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் பிடிச்சிருக்கு, இதை தொடர்ந்து போடலாம்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை தாண்டி நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.